உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளை விட அதிக தொகுதிகளை கைப்பற்றி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி ஆட்சியை நடத்தி வருகிறது. முதலமைச்சர் விஜய் பதவியேற்று 1 மாத காலம் தாண்டியதை அடுத்து இன்னும் பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் போட்டோ மாட்டம் விவகாரம் அதிகாரிகளுக்கு தலைவலியாக இருந்து வருகிறது. அதாவது கிருஷ்ணகிரி நகர்மன்ற கூட்டம் பொறுப்பு தலைவர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. கூட்டம் துவங்குவதற்கு முன்பாக நகர்மன்ற கூட்ட அரங்கில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் படம் மாட்டியிருந்தது. அப்போது கூட்ட அரங்கிற்கு வந்த திமுகவினர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் படத்தையும் கையோடு கொண்டு வந்து அரங்கில் மாட்டினர். அதாவது கிருஷ்ணகிரி நகர்மன்ற கூட்டத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களாம். அதனால் தங்கள் கட்சியின் தலைவரான மு.க. ஸ்டாலின் படம் இருக்க வேண்டும் என்பதும் அது தங்கள் உரிமையும் கூட என்று திமுக உறுப்பினர்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதனை பார்த்த அதிமுகவினர் சும்மா இருப்பார்களா? அவர்கள் கையோடு கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி படத்தையும் நகர்மன்ற அலுவலகத்தில் மாட்டிவிட்டார்கள். இதனால் திமுக, அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பல கலவரங்களுக்கு பின்பு ஒரு வழியாக பிரச்சனை தீர்ந்தது. எப்படி என்கிறீர்களா? இப்போது நகர்மன்ற சுவரில் முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய 3 பேரின் போட்டோக்களையும் மாட்டி பஞ்சாயத்தை முடித்திருக்கிறார்கள் அதிகாரிகள். இதேபோல் கடந்த வாரம் குன்னூர் நகராட்சி கூட்டத்திலும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யும் அளவுக்கு நிலைமை கிடக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளிதான் எப்போது?